தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பெப்பர் பிளான்ட், அதாவது மிளகு செடி, நல்ல மிளகு செடி அப்படிலாம் சொல்லுவோம். அந்த செடி எப்படி வளர்க்கிறது, அதை எப்படி பராமரிக்கணும், அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நான் போடுறதுக்கு காரணம், நான் போன வீடியோ போட்டிருந்தேன். அதோட கமெண்ட் பாக்ஸில் என்னோட சேனலில் போடுற எல்லா வீடியோஸ்க்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபர் மாறி அவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் மிளகு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட டைமில் நான் வேற ஊரில் இருந்தேன். ஸோ எனக்கு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. எங்கள் வீட்டில் இந்த மிளகு செடி கிடையாது. நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி வீட்டில் போய் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அவங்க வீட்டில் அந்த பாட்டி தாத்தா 2 பேருமே அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நல்லா கிளியராக சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி பண்ணுவாங்க, அதை எப்படி பராமரிக்கணும் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் உங்க கூட இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த நல்ல மிளகு செடி, அதாவது பெப்பர் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் முதல்ல ரெக்கார்ட் பண்ண இந்த செடியில் காய்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க அப்போ தான் அந்த காய்கள்லாம் எடுத்து அதை காயறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு பக்கத்தில் இன்னொரு வீட்டில் போய் நான் அடுத்தது ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய காய்கள் இருக்குது. இப்போ அதை பார்க்கலாம். பாருங்கள், காய்கள் இருக்குது. இந்த நல்ல மிளகு செடி பார்த்தீங்கன்னா இதில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் காய்க்கும். இன்னொரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 தடவை காய்க்கும். அப்புறமா இந்த நல்ல மிளகு செடி வைக்கிற இடத்துல அந்த மண் ரொம்ப லூஸாக இருக்கணும். கெட்டியான மண்ணாக இருந்தது அப்படின்னா அந்த செடி நல்லா வளராது. இதுக்கு உரமாக என்ன போடுவாங்கன்னா மாட்டு சாணம், அதாவது கவுடங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாட்டு சாணமும் அதோட செடிகளோட இலைகளும் உரமாக போடுவாங்க. அது போடுற டைம்லேயே அந்த மண் ரொம்ப லூஸ் ஆயிரும். அதை தவிர இதுக்கு ஸ்பெஷலாக வேற எந்த உரமும் போட மாட்டாங்க. அப்புறமா இந்த செடிக்கு வளர்றதுக்கு ஒரு ஊன்றுகோல் தேவை. ஏன்னா இது மரத்தில் படர்ந்து வளரக்கூடிய அந்த வகை. அதுக்காக இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செடிகளை எப்போவுமே தென்னை மரம் இல்லைன்னா பூவரசு மரம் இதே மாதிரி ஏதாவது ஒரு மரத்துக்கு பக்கத்தில் மட்டும்தான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த செடி கொஞ்சம் வளர்ந்ததும் அந்த மரத்தில் படர்த்தி விட்டுருவாங்க. இந்த செடியிலேருந்து நம்ம புதிய செடி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக என்னோட சித்தி மகன் என் தம்பி எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இந்த செடிகளில் அப்படி கீழே நம்ம போட்டு விட்டுருந்தோன்னா நிறைய வேர்கள் வந்துடும். அதில் வேர்கள் வந்திருக்கக்கூடிய ஒரு குச்சியை எடுத்து நம்ம வச்சோம் அப்படின்னா அது நமக்கு புதிய செடியாக வந்துடும். அதான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், எடுத்தாச்சு. இந்த செடியில் வேர்கள் இருக்குது. இப்போ இந்த செடியை நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு இதில் புதிய நல்ல மிளகு செடி வந்துடும். இந்த மாதிரி தான் இதில் செடிகள் உருவாக்குவாங்க. பாருங்கள், எடுத்துட்டோம். அந்த வேர்கள் இருக்குது பாருங்கள். இந்த வேரோடு நம்ம வச்சோன்னா நமக்கு புதிய செடி வந்துடும். இது பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னேன்ல, அவங்க காய்கள் எடுத்துட்டாங்க அப்படின்னு. இதுதான் அவங்க நல்ல மிளகு செடியில் கிடைச்ச காய்கள். அவங்களுக்கு அதை எடுத்து அவங்க வெயிலில் காயறதுக்காக வச்சுருக்காங்க. இது நல்லா ட்ரை ஆனதுக்கு பிறகு தான் நம்ம இதை உதிர்த்து எடுக்கணும். அப்போ தான் அது ரொம்ப ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட திரும்பவும் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நல்ல மிளகு ரெடி ஆயிரும். அவங்க எனக்குமே கொஞ்சம் நல்ல மிளகு கொடுத்தாங்க. நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. நான் அதனால அது கேமராவில் பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் பழம் ஏதாவது ஒரு செடியில், அதாவது காய்களில் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம காய்களை பறிக்கணும். அப்போ தான் அது முதிர்ச்சி அடைந்த காய்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்காக தான் ஏதாவது ஒரு இதில் நம்ம காய்கள் அந்த மாதிரி பழம் வந்தாலே போதும், மற்ற எல்லா காய்களும் முதிர்ச்சி அடைந்திருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை ஆகணும். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் உதிர்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வரும். நான் ஆனால் சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் உதிர்த்து எடுக்கிறேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்குமே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.